மறுமையில் அந்த சொர்க்கத்தில் எனக்கு பக்கத்து வீட்டில் வாழப்போற அந்த பாக்கியசாலி யார்? இறை தூதர் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அல்லாஹ் கொடுத்த பதில் அவர்களையே ஒரு நிமிடம் உறைந்து போக வைத்தது. அல்லாஹ் சொன்னான், மூசாவே, சொர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க போறவர் எந்த பெரிய அறிஞரோ இரவெல்லாம் விழித்திருந்து வணங்கும் துறவியோ கிடையாது. இந்த ஊர் சந்தையில் இருக்கிற ஒரு சாதாரண மாட்டுக்கறி வியாபாரிதான். ஒரு இறை தூதருக்கு இணையாக ஒரு சாதாரண மாட்டுக்கறி வெட்டுபவரா? மூசா நபிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அவன் அப்படி என்னதான் நற்செயல் செய்கிறான் என்று நேரில் பார்க்க தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு நேராக அவனுடைய கடைக்கு கிளம்பினார்கள். சந்தைக்கு போன மூசா நபி அந்த வாலிபனை அணுகி, நான் இந்த ஊருக்கு புதியவன், இன்று ஒரு இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். அந்த வாலிபனும் மகிழ்ச்சியோடு சம்மதிக்கிறான். அன்று நள்ளிரவாகிறது. அந்த வாலிபன் என்ன செய்கிறான் என்று மூசா நபி ரகசியமாக உற்று கவனிக்கிறார்கள். அவன் ஒரு அறைக்குள் போகிறான். அங்கே ஒரு பெரிய கூடை தொங்கிக் கொண்டிருக்கிறது. சஸ்பென்ஸ் உடைந்த அந்த நிமிடம் மூசா நபியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்குகிறது. அந்த கூடையில் இருந்தது வேறு எதுவும் இல்லை. அவனுடைய வயதான நடக்க முடியாத தாய் தன் கைகளில் ஒட்டியிருந்த கரிக்கரையையும் இரத்தக்கரையையும் கழுவிட்டு வந்த அந்த வாலிபன் அப்புறம் தன் தாயை மெல்ல தூக்கி மடியில் வைத்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுவது போல உணவை மிக மென்மையாக ஊட்டிவிடுகிறான். அவர்களுடைய ஆடைகளை மாற்றி முகத்தை துடைத்து அவர்கள் பாதங்களை முத்தமிடுகிறான். உணவு உண்டு முடித்ததும் அந்த தாய் நடுங்கும் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி ஒரு துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், என் மகன் எனக்கு செய்யும் இந்த பணிவிடைக்காக மறுமையில் இவனை மூசா நபியோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழ வைப்பாயாக. அதை கேட்டு அந்த வாலிபன், நான் ஒரு ஏழை வியாபாரி, எனக்கு எப்படி அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டே ஆமீன் சொல்கிறான். ஒருவேளை அந்த தாய் என் மகனுக்கு சொர்க்கத்தை தாய் என்று மட்டும் கேட்டிருந்தால் அது சாதாரணமாய் இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய பணிவிடை ஒரு தூதரின் அண்டை வீட்டு அந்தஸ்தையே அவனுக்கு பெற்று தந்தது. அப்போது மூசா நபி அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார்கள். வாலிபரே, உறைந்து போகாதே. நீ தேடிய மூசா நபி நான் தான். உன் தாயின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சொர்க்கத்தில் நீ என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான். சொர்க்கம் போக நாம் எத்தனையோ பெரிய வழிகளை தேடுகிறோம். ஆனால் பெற்றவள் படுக்கையில் கிடக்கும் போது காடுகளிலும் மலைகளிலும் தேடி ஓடி நாம் என்ன இபாதத் செய்ய போகிறோம்? நம் வீட்டின் சொர்க்க வாசலே அங்கேதான் அழுது கொண்டிருக்கிறது. மறுமையில் நமக்காக பரிந்துரைக்க எத்தனையோ பேர் வரலாம். ஆனால் இந்த உலகத்தில் நமக்காக வாழும் போதே சொர்க்கத்தை எழுதி கொடுக்கும் ஒரே அதிகாரம் நம் தாயின் கண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு. பெற்றோரை மதிப்போம், சொர்க்கத்தை அடைவோம்.